ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை ஷீரடி ட்ரெயின் ஜேர்னியோடைய பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சூப்பர் vlog-உடைய கண்டினியூஷன் புரியும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2 ஜேர்னிக்குள்ளே போகலாம். अभी रुक रहा है ट्रेन. ऑर्डर किया क्या? मैं भी ऑर्डर किया हूँ, आ रहा है. जोमेटो. हेलो. கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் ஆன்போர்டு OBHS டீம் இந்த ட்ரெயினில் இருக்காங்க. அண்ட் அவங்க ஒர்க்கை பக்காவாக பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். மார்னிங்கே உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். மார்னிங் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாங்க, அப்புறம் ஈவினிங் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாங்க, அப்புறம் அந்த கேங் பாத்லாம் தொடச்சிட்டாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீன் பண்ணாங்க, எல்லாமே பார்த்தேன். ஸோ சூப்பராக அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயினில். SR மெயின்டெனன்ஸ் ட்ரெயினால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நம்பலாம். டின்னர் பார்த்தீங்கன்னா போன ஸ்டேஷன் தர்மாவரமில் வாங்கியிருந்தேன். லெமன் ரைஸு, இட்லி, சப்பாத்தி, புலாவ்னு எல்லாமே சேல் பண்ணிருந்தாங்க. நான் வந்து வெஜ் புலாவ் வாங்கியிருந்தேன். 70 ருபீஸ் ஆச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டிக்கு 70 அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். பட் பேட் இல்லை, ஓகே, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நான் வேறு பசியில் இருந்தேன், ஸோ ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். நீங்களும் இந்த ட்ரெயினில் வந்து ஸ்டேஷனில் டின்னர் வாங்குற மாதிரி இருந்தால் தர்மாவரம் ஆர் அனந்தபூர், இங்கே அனந்தபூரில் கூட சேல் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம், டைமிங் கரெக்டாக இருக்கும். குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. சூப்பராக இருக்குல்ல, லைட்டிங்லாம் பலமாக இருக்குது. அண்ட் உள்ளே என்டர் ஆகும்போதே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பாருங்களேன், கோச்சுக்கும் மேலே இருக்குது பிளாட்ஃபார்ம். எல்லா ஸ்டேஷன்ஸையும் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுவோம், ஒரு சில ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும், இங்கே வரைக்கும் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கும். பட் இதில் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் கீழே இருக்குது, பிளாட்ஃபார்ம் மேலே இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிலருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மும்பை CSMT எக்ஸ்பிரஸில் நம்ம வரும்போது சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து ரேணிகுண்டா வழியாக இந்த குண்டக்கல் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த மும்பை ரூட் போகும். அதே மாதிரி தான் இப்பையும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்திருக்கு. இந்த ஷீரடி எக்ஸ்பிரஸ் பெங்களூரை சுற்றி இந்த குண்டக்கல் வந்திருக்கு. குண்டக்கலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தூங்க போகிறேன். ஏன்னா குண்டக்கல்லேருந்து நாளைக்கு காலையில் வரப்போகிற தவுண்ட் ஜங்ஷன் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த மும்பை CSMT எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுற ரூட் தான். ஸோ இதில் வந்து நான் தூங்கிட போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தவுண்டு தாண்டி, தவுண்ட்லேருந்து
ஷீரடி வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாத ஒரு புது ரூட்டு. ஸோ அதை வந்து ஏர்லி மார்னிங் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே சீக்கிரமே தூங்க போயிடுவேன். மார்னிங் வந்து டவுன்லேருந்து கவர் பண்ணுறேன். குட் நைட். குட் மார்னிங் கைஸ். ஐயோ செம்ம குளிருங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிராக இருக்குது. மகாராஷ்டிராவில் அதுவும் இந்த டைமில் இவ்வளோ குளிர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே அரைகுறையான ஒரு ஸ்லீப்பு தான், ஆன் அண்ட் ஆஃப் ஸ்லீப்பு தான். ஏன்னா இந்த ஹூடி நான் போட்டிருந்தேன், இதுக்கு மேலே நான் போர்வை போத்திருந்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா குளிர் தாங்கலை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் விண்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாலும் ஏதோ ஒரு வழியாக காற்று உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் செம்ம குளிராக இருந்துச்சு. நைட்டு எல்லாருக்குமே அதுதான் ஃபீல் ஆச்சு. யாருமே சரியாக தூங்கலை. ஏன்னா எந்திரிச்ச உடனே எல்லாரும் அதை தான் புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஓகே, டவுண்ட் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இந்த டவுண்ட் ஜங்ஷன் நம்ம மும்பை ரூட்டில் வந்த ஒரு ஸ்டேஷன் தான். இங்கேருந்து தான் லைன் மாறப்போகுது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பூனே ஜாயின் பண்ணும். நம்ம வந்து ரைட் எடுத்துருவோம். ஒரு பெரிய கர்வ் எடுத்து ரைட் எடுத்து அகமத் நகர் ஜாயின் பண்ணுவோம். அகமத் நகர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஷீரடி கனெக்ட் ஆகும். चाय ஸோ இந்த சாய்நகர் ஷீரடி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் செப்பரேட்டாக கிடையாது. ஆன்போர்ட் பேண்ட்ரி ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபுட்டு வாங்குறதா இருந்தால் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டேஷன்ஸில் நிறுத்தும் போது லஞ்சு டின்னர் எல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் நான் நடுவில் வெண்டர்ஸும் உள்ளே வரதை பார்த்தேன். பட் அவங்களாம் அவுட் சைட் வெண்டர்ஸ் தான். இந்த ட்ரெயினுக்கு வந்து டெடிகேட்டட் யாரும் கிடையாது. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி இல்லை. நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது எய்தர் ஆன்லைன் ஆர் ஸ்டேஷன்ஸில் வாங்குற ஃபுட்டு தான்.
சைட்லாம் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து அந்த வடாப்பாவு தான். அது வந்து மகாராஷ்டிராவில் நீங்கள் எந்த சைடு போனாலும் எந்த ஏரியா போனாலும் அந்த வடாப்பாவு அப்படிங்கிறது கிடைக்கும். மார்னிங் இட்லி கூட கிடைக்கிது, பட் இங்கெல்லாம் வந்து அந்த இட்லி நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. வடாப்பாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஆளு உருட்டையை வச்சு தருவாங்க. ஸோ ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்கலாம். நான் கூட அங்கே அகமது நகரில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை தான் வாங்கினேன். ரொம்ப பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஒரு 50 பிரேக்ஃபாஸ்ட் தான், பட் ஷீரடி போகிற வரைக்கும் அது தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டம்பாங்கிற ஒரு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து தான் ரிவர்சல் எடுப்போம். ஸோ அந்த லைன் ஒன்று தெரியுதுல்ல, அந்த லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா சாய்நகர் ஷீரடி தான் போகுது. இந்த புட்டம்பா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் ஹால்ட் கிடையாது ஷீரடி எக்ஸ்பிரஸ்க்கு, ஒரு டெக்னிக்கல் ஹால்ட் மட்டுமே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புக்கிங்கில் காட்டாது, ட்ராப்பிங்கோ போர்டிங்கோ கிடையாது இங்கே. ஸோ புக்கிங்கில் காட்டாது, ஷெட்யூலில் கூட காட்டாது. பட் டெக்னிக்கல் ஹால்ட், ரிவர்சலுக்காக டெக்னிக்கல் ஹால்ட். ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜின் டீகபிள் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. செம்ம ஏர்லியாக வேறு வந்திருக்கு இங்கே. ஆக்சுவலி பயங்கர லேட்டாக போயிட்டு இருந்துச்சு நேற்று, இன்றைக்கி மார்னிங்லாம் பயங்கர லேட்டாக போயிட்டு இருந்துச்சு. பட் இங்கே இந்த ஜங்ஷன் வரத்துக்குள்ளே செம்மையாக கேட்சப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் ஷீரடி ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, நம்மளை சென்னை சென்ட்ரல்லேருந்து புல் பண்ணிட்டு வந்தால் அந்த WAP4 ஈரோடு தான் பாஸ் ஆகி போச்சு. ஸோ அதை டீகபிள் பண்ணிட்டாங்க பேக்கில். ஃப்ரண்ட்டில் அதையே தான் ரீஅட்டாச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இன்ஜின் தான் புல் பண்ண போகுது ஷீரடிக்கும். இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து 1 hour கழிச்சு திரும்பி கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 20-25 மினிட்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமம். Ini dengarlah kan di bawah ini kata tu. Yaar orang ke soal ke saya. Utar dia mana tanah? Saya pada koi ni pai dia orang pada sir, train udah orang pada sir. Siri sir. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த WAP4 தான் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஷீரடி வரைக்கும் புல் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு ரிவர்சலோட புல் பண்ணிட்டு வந்திருக்கு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஷன். இந்த லைனில் இதை தாண்டி வர ஸ்டேஷனே கிடையாது, இதோட டெர்மினேட் ஆகுது. சாய்நகர் ஷீரடி தான் லாஸ்ட் ஸ்டேஷன் இந்த லைனில்.
ஸோ ஃபைனலி 25 ஹார்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் சென்னையிலேருந்து ஷீரடி ரீச் பண்ணிட்டோம். சாய் நகர் ஷீரடி ஸ்டேஷனோட பேர். கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. டெம்பிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து டெம்பிள் போகிறதா இருந்தால் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து கூப்பிடுவாங்க ஆட்டோலாம். ஸோ ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. கம்மியாக ரேட்டு பார்த்து பேசி போங்க. நானும் வந்து ஆட்டோவில் தான் போக போகிறேன். பட் அதை பற்றிலாம் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வரும். இந்த ட்ரெயின் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. ஒன்லி ட்ரெயின் ஆப்ஷனும் இதுதான், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷனும் இதுதான். புக்கிங் பண்ணும்போது வந்து ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்லாம் பார்த்து பயந்துருவீங்க, ஐயோ ரொம்ப க்ரௌடாக இருக்குமோன்னு. பட் நேரில் வந்து பார்த்தா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் ஓவர் க்ரௌட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ்லாம் ஸ்லீப்பருக்குள்ளே ஏறுவாங்களா கேட்டால் அதுவுமே கிடையாது. ஸ்லீப்பர்லேயே எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிடலாம். பல டிலேஸ்க்கு இருந்துச்சு. நேற்று நிறைய டிலே இருந்துச்சு, இன்றைக்கி நிறைய டிலே இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து ஸ்லாக்கில் கவர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக ஷீரடி ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ட்ரெயின் விலாகை நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விலாகை, ஒரே ட்ரெயின் விலாகை, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஷீரடிக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயினை விலாக் பண்ணி காமிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஷீரடி விலாக்ஸை பாருங்கள். டடா.